அத்தியாயம் 26. கருப்புச் சட்டை படை. திராவிட விடுதலைப் படை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற புத்தூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அல்லவா. அது பற்றி 29 செப்டம்பர் 1945 அன்று குடி அரசு இதழில் அறிவிப்பு வெளியானது. கருப்புச் சட்டை படைக்கு வை. கி. சம்பத் மற்றும் எஸ். கருணானந்தம் இருவரும் தற்காலிக அமைப்பாளர்கள் என்றது அந்த அறிவிப்பு. ஆம். மாநாட்டில் நிறைவேறிய தீர்மானம் திராவிட விடுதலை படை என்பது. ஆனால் புதிதாக அமைக்கப்பட்டதோ கருப்புச்சட்டை படை என்று. ஏதோ நெருடுவது போல இருந்தது கட்சிக்காரர்களுக்கு. இத்தாலி நாட்டு சர்வாதிகாரி முசோலினி தன்னுடைய கட்சித் தொண்டர்கள் கருப்புச்சட்டை அணிய வேண்டும் என்று உத்தரவிட்டது பலருக்கும் நினைவுக்கு வந்தது. அண்ணாவுக்கும் கருப்புச்சட்டை படை பற்றிய அதிருப்தி எட்டிப் பார்த்தது. இது பற்றி தனது அதிருப்தியை கடிதமாக எழுதினார் நாஷோக்காக. சமுதாய இழிவுகளை துடைக்க போரிடும் ஒரு விடுதலை படையை அமைத்துள்ளோம். கருப்புச்சட்டை அணிந்திருக்க வேண்டும் என்று பெரியார் கூறினார். ஏன் என்றும் விளக்கினார். திராவிட மக்கள் அடைந்துள்ள இழிநிலையால் ஏற்பட்ட துக்கத்தின் அறிகுறி அந்த உடை என்றார். நாம் நாடிழந்து அரசிழந்து நம்மில் பாமரர் அறிவிழந்து மொழி வளமும் கலை உயர்வும் இழந்து செல்வம் இழந்து சீர் இழந்து நாலாம் ஜாதியாக ஒடுக்கப்பட்டு கிடக்கிறோம். நம்மை ஒரு சிறு கூட்டத்தார் கொடுமைப்படுத்துவது ஏக்கத்தை தருகிறது. அதனினும் அதிகமான துக்கம் நம்மவரில் பலரும் அந்த கொடுமையை உணராமல் இருக்கும் நிலைமையால் ஏற்படுகிறது. இந்த பெருந்துக்கத்தை காட்டும் குறியாகவே கருப்பு உடை அணியச் சொல்கிறார் தலைவர். ஏற்கெனவே உள்ள ஏளன மொழிகளுடன் நமது எதிரிகள் இனி கருப்புச் சட்டைக்காரன் கள்ளன் போன்ற உடை அணிந்தோன் என்று புது வசவுகளை சேர்த்துக் கொள்வர். அவர்கள் ஆசையும் தீர்ந்து போகட்டும். கருப்புச்சட்டை பாசிச அடையாளம் என்று பேசுவர். ஏட்டிலே சமதர்மம் காண்போர் பேசட்டும். நமது துக்கத்தை நாட்டுக்கு தெரிவிக்கட்டும் நமது உடை. அண்ணா கோடிட்டு காட்டிய எதிர்ப்புகள் பெரியாரை அசைக்கவில்லை. மாறாக திராவிடர் கழகத்தினர் அத்தனை பேரும் எப்போதும் கருப்புச்சட்டை அணிய வேண்டும் என்று வற்புறுத்தத் தொடங்கினார். திராவிடர் கழக தொண்டர்கள் கருப்புச் சட்டை அணியத் தொடங்கினர். கருப்புச் சட்டை படையின் முதல் உறுப்பினராக தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொண்டார் மு. கருணாநிதி. ஆனால் அண்ணா மட்டும் வழக்கம் போல வெள்ளை சட்டை சகிதமே வலம் வந்தார். இது கழகத்துக்குள் லேசான சலசலப்பை ஏற்படுத்தியது. திராவிடர் கழகத்தின் கொடி பற்றிய விவாதங்கள் எழுந்தன. ஏற்கெனவே இருக்கும் தராசு பொறித்த கொடியை இனியும் வைத்துக் கொள்ள தேவையில்லை. தராசு சின்னம் புரட்சியை வெளிப்படுத்தும் வகையில் இல்லை. ஆகவே தீவிரமான புரட்சி சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன்படி புதிய கொடியை வடிவமைக்கும் வேலை தொடங்கியது. கருப்பு சிவப்பு நிறத்தில் புதிய கொடி உருவாக்கப்பட்டது. கொடி முழுவதும் கருப்பு நிறம், நடுவில் மட்டும் சிவப்பு நிறம். கட்சி கொடிக்கான மாதிரியை தயாரித்து கொண்டிருந்தபோது கருப்புக்கு நடுவில் சிவப்பு நிறம் சேர்க்க சிவப்பு மை தேவைப்பட்டது. கிடைக்கவில்லை. அப்போது குடி அரசு இதழில் துணை ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்த மு. கருணாநிதி தம் விரலை குண்டூசியால் குத்தி வழிந்த இரத்தத்தை பூசினார். அந்த மாதிரியை கொண்டுதான் பிறகு கொடி வடிவமைக்கப்பட்டது. கருப்பு நிறம் எதிர்ப்புக்கு அறிகுறி. ஆரியத்தை எதிர்க்கிறோம், வட நாட்டுச் சுரண்டலை எதிர்க்கிறோம், சனாதனிகளை எதிர்க்கிறோம், வெள்ளையர்கள் கொடுத்த பதவி பட்டங்களை எதிர்க்கிறோம். இத்தனை எதிர்ப்பு வேலைகளை திராவிடர் கழகம் செய்யும்போது நம்முடைய கொடியில் கருப்பு நிறம் இருந்தே தீர வேண்டும். அந்த எதிர்ப்பை புரட்சிகர எண்ணத்துடன் செய்கிறோம் என்பதை தெரிவிக்கவே சிவப்பு நிறம் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது. இதற்கிடையே தஞ்சாவூர் மாவட்டம் நீடாமங்கலம் என்ற ஊரில் திராவிட மாணவர் கழக மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் கலந்து கொள்வதாக வந்திருந்த அண்ணாவிடம் கருப்புச்சட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கருப்புச்சட்டை படையின் அமைப்பாளர்களுள் ஒருவரான கருணானந்தம். இதில் அண்ணாவுக்கு விருப்பம் இல்லை. கருப்புச்சட்டை படை ஒன்றை உருவாக்குவதாகத்தான் திருச்சியில் தீர்மானம் போடப்பட்டதே தவிர கழகத்தினர் ஒவ்வொருவரும் எப்போதும் கருப்புச்சட்டை அணிய வேண்டும் என்று தீர்மானம் போடவில்லையே என்று கேட்டார். பிறகு ஒருவழியாகச் சமாதானமாகி கருப்புச் சட்டை ஒன்றை அணிந்து கொண்டு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். தொண்டர் படையைச் சாராத எல்லா உறுப்பினர்களும் எல்லா நேரத்திலும் அணிய வேண்டும் என்று ஆகிவிட்டால் பிறகு கருப்புச்சட்டைக்கு கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு கேடு வரும். மேலும் கழகத்தைச் சார்ந்த ஒருவர் தவறான நடத்தை உள்ளவர் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எல்லா வேளைகளிலும் கருப்புச்சட்டை அணிந்து குடி கூத்தி என்று ஈடுபட்டால் அப்போது பொதுமக்கள் யாரை இழிவாகப் பேசுவார்கள். அதோ பார், ஒரு கருப்புச்சட்டைக்காரன் குடித்துவிட்டு புரள்கிறான் என்றுதானே கூறுவார்கள். எனவேதான் எல்லோரும் கருஞ்சட்டை அணிவதை எதிர்க்கிறேன் என்று தனக்கு அருகில் இருந்த திராவிடர் கழக தலைவர்களிடம் அதிருப்தியுடன் கருத்து தெரிவித்தார் அண்ணா. மே 16, 1946 அன்று மதுரையில் கருப்புச்சட்டை மாநாடு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதை அண்ணாவை கொண்டே திறந்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. கருப்புச் சட்டை அணிந்தபடி தொண்டர்கள் மாநாட்டில் திரண்டிருந்தனர்.
பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, பாவலர் பாலசுந்தரம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உள்ளிட்ட தலைவர்கள் முதல் நாள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். ஆனால் அண்ணா அந்த மாநாட்டுக்கு வரவில்லை. தஞ்சாவூரில் இருக்கும் நடிப்பிசை புலவர் கே. ஆர். ராமசாமியின் வீட்டில் தங்கிவிட்டதாக பெரியாருக்கு செய்தி கிடைத்தது. கருப்புச்சட்டை குறித்த அண்ணாவின் அதிருப்தியும் பெரியாரின் கவனத்துக்கு வந்திருந்தது. பிறகு பெரியார் பேசினார். நம்மில் சில பேர் கருப்புச்சட்டை அணிவதற்கு ஏனோ கூச்சப்படுகிறார்கள். வெள்ளை சட்டை அணியும் குள்ளநரிகள் என்று அவர்களை சொல்வேன் என்று காட்டமாக விமரிசித்தார். திடீரென மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருந்த தொண்டர்கள் மீது வன்முறையாளர்கள் சிலரால் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிலரும் திராவிடர் கழகத்தினரை தாக்கியதாக செய்திகள் கசிந்தன. முக்கியமாக கருப்புச்சட்டை அணிந்த ஆண்கள் தாக்கப்பட்டனர். கருப்பு சேலை அணிந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டனர். ஏன் என்று கேட்டபோது கருப்புச்சட்டைக்காரர்கள் சாமி இல்லை என்கிறார்கள். மீனாட்சி அம்மனை பழிக்கிறார்கள் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. மாநாட்டு பந்தலுக்கு தீ வைக்கப்பட்டது. மாநாட்டை உடனடியாக முடித்துவிடுங்கள் என்று காவல்துறை அதிகாரிகள் அவசரப்படுத்தினர். நிர்பந்தம் காரணமாக அந்த மாநாடு அரைகுறையாக முடித்துக் கொள்ளப்பட்டது. எனினும் கருப்பு சட்டை குறித்து கட்சிக்குள் வாத பிரதிவாதங்கள் நடக்கத் தொடங்கின. பெரியார் வலியுறுத்தி சொல்லியும் அண்ணா வேண்டுமென்றே வெள்ளை சட்டை அணிகிறார் என்று விமரிசனம் செய்தனர். பெரியார் இத்தனை சொல்லியும் அண்ணா அதை ஏற்கவில்லை என்றால் அதன் பின்னணியில் நியாயமான காரணம் இருக்கும் என்ற கருத்தும் எழுந்தது. திராவிடர் கழகத்தின் முக்கிய தலைவர்கள் பலரும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்று மாணவர்கள் மத்தியில் பேசுவது வழக்கம். அங்குள்ள மாணவர்கள் தலைவர்கள் பலரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். இரா. நெடுஞ்செழியன், க. அன்பழகன், கே. ஏ. மதியழகன் போன்றவர்கள் அப்படித்தான் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். அப்படித்தான் அண்ணாமலை பல்கலை கழக மாணவர்களுக்கு மத்தியில் பேசுவதற்கு அண்ணாவுக்கு வாய்ப்பு கிடைத்தது. எத்தகைய கருத்தாக இருந்தாலும் அதை சொல்பவர் எத்தனை பெரியவராக இருந்தாலும் அந்த கருத்து யார் மீதும் திணிக்கப்படக்கூடாது. பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்த பிறகே அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உணர்வை மக்களுக்கு ஊட்டுவதற்காக ஒரு பகுத்தறிவு படையை சர்க்கார் கிளப்ப வேண்டும். அந்த படையை தடையில்லாமல் இந்த பல்கலைக்கழகம் தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கருப்புச்சட்டை படையை திராவிடர் கழகம் உருவாக்குவதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை வெளிப்படுத்திவிட்டு புறப்பட்டார் அண்ணா. சேலம் மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானங்களுள் ஒன்று புரட்சிக்கவிஞர் பாரதிதாசனுக்கு நிதி திரட்டி கொடுப்பது. அதற்கான வேலைகள் தொடங்கின. தமிழ்நாட்டின் ஒப்புயர்வற்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தமிழ் இலக்கியத்துக்கும் தமிழர் சமூகத்துக்கும் பெரும் சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெருந்தொண்டுக்கு நன்றி செலுத்தும் நோக்கத்தோடு ஒரு நிதி திரட்டி கவிஞர் அவர்களுக்கு கூடிய விரைவில் அளிப்பதென தீர்மானித்துள்ளோம். ஆதலால் தமிழ் அன்பர்கள் அனைவரும் இந்த நிதிக்கு தாராளமாக நன்கொடைகள் தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் பெரியார், ஆர். கே. சண்முகம் செட்டியார், எஸ். முத்தையா முதலியார், அண்ணா உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் கையெழுத்து போட்டிருந்தனர். வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களிடமும் நிதி திரட்டும் பணிகள் நடந்தன. அண்ணா உள்ளிட்ட குழுவினரின் முயற்சியால் 24,399 ரூபாய் திரண்டது. ஆனால் அப்படி தனிப்பட்ட முயற்சியால் நிதி திரட்டப்படுவதில் பெரியாருக்கு விருப்பமில்லை. எவரும் கழகத்துக்குத்தான் நிதி திரட்டித் தரவேண்டுமே அல்லாமல் தனிப்பட்ட கவிஞனுக்கு கலைஞனுக்கு என்ற முறையில் நிதி திரட்டுவது போக்கிரித்தனமாகும் என்று எழுதினார். பாரதிதாசனுக்கு என்ன வந்தது? 2 பாட்டு பாடிவிட்டால் ஒரு புலவர். அவருக்கெல்லாம் பணமுடிப்பு. இதற்கெல்லாம் அண்ணாவின் முயற்சியா? எதற்கும் கேட்டுச் செய்ய வேண்டாமோ என்று எரிச்சல் அடைந்தார். இறுதியாக ஜூலை 28, 1946 அன்று சென்னை சைனா பஜாரில் பச்சையப்பன் கல்லூரிக்கு சொந்தமான விளையாட்டுத் திடலில் நிதியளிப்பு விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்ட அண்ணா பாரதிதாசனை வெகுவாக பாராட்டி பேசினார். பொன்னாடை போர்த்தினார். பொற்கிழி வழங்கினார். ஆனால் அந்த விழாவுக்கு பெரியார் வரவில்லை.